நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ரீலைஃப் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளும் அரசு நலத்திட்டங்கள் பற்றியும் இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, இது ரொம்ப முக்கியமான வீடியோ. உண்மைக்கே ரொம்ப முக்கியமான வீடியோ. என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 9ஆம் தேதி ஜூலை 26ஆம் தேதி நான் விருதுநகர் மாவட்டம் ஒத்தராயர்போட்டம் காடநேரி கிராமத்தில், கடநேரி பக்கத்தில் உள்ள ஒரு கலிங்கப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ 9ஆம் தேதி போட்டிருந்தேன். போன வாரம் என்னென்னா, தேனியிலேருந்து கணேசன் ஒரு அண்ணன் எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்குறாங்க. அவங்க ஃபோன் போட்டாங்க. சார், இது மாதிரி நான் உங்கள் வீடியோ பார்த்தேன், உண்மைக்கே உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம், நான் பணம் ஏதாவது போட்டு விடவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை சார், நீங்கள் பணம் எதுவும் போட வேண்டாம், நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் நேரில் வாங்க, பண்ணுற உதவியை நீங்கள் நேரில் வந்து உங்கள் நேரில் பார்த்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சரி, நாங்கள் ஒரு 2-3 நாளில் நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், சரி அவரும் மட்டும்தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இல்லை, என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், சர்ப்ரைஸ் என்னென்னா, அவரோட சேர்ந்து அவர்களோட நண்பர்களும் சேர்ந்து ஒரு 6-7 பேர் வந்திருந்தாங்க. நான் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு, அந்த லொக்கேஷனுக்கேவும் நான் அவங்கள நேரடியாகவே கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போனோடனே பார்த்த உடனே அவங்களே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா, இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள். அது 2 கால் 2 கையுமே வேலை செய்ய முடியாத ஒரு பொண்ணு, ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு. அவருடைய அன்றாட வேலைகளை கூட தந்தை தான், அவரோட அப்பா தான் அதை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்தாங்க. அந்த நடுவு காட்டுக்குள்ளே அந்த இருக்கிறது எல்லாமே பார்த்தாங்க. இன்னும் அந்த ஷெட்டெல்லாம் முழுமையாக முடியாமல் இருந்தது. அப்போ சரி, அவங்க பார்க்குறாங்க, ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு ஒருத்தர் 26 கிலோ அரிசி பை ஒருத்தர் கொடுத்தாரு. ஒருத்தவங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அண்ணன் என்னன்னா, அந்த கணேசன் சொன்னேன் இல்லையா, அவர் இவங்க எல்லாமே வேலைகள்லாம் இந்த ஷெட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்கன்னு நினச்சி என்ன பண்ணிட்டாங்க, அவர் சோலார் லைட் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஒரு டாப்பில் போகிற ஒரு சோலார் லைட்டு, உள்ள 2 லைட்டு, சோலார் மூலிமா இயங்குகிற லைட்டு. ஏன்னா நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா, அங்கே கரண்ட் எடுக்க முடியாது, நடு இதுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் கரண்ட் எடுக்க முடியாதுன்னு அவர் அது எல்லாத்தையும் செட்டப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் பார்த்துட்டு இங்கே தளம் போடாமல் இருக்குன்னாங்க. சார், நாங்கள் நிறைய உதவிகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் யாரும் முழுமையாக செய்யலை, இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க சார்னு சொன்னோம். அப்போ அவங்களால முடிஞ்ச பண உதவியும் செஞ்சுட்டு போனாங்க. அவங்களுக்கு பண உதவியும் கொடுத்தாங்க, இந்த பொருட்கள் எல்லாமே கொடுத்தாங்க. அவங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு, வாக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா, எங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பேசுகிறோம். அதில் ஒரு சார் ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு டீச்சர்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், நாங்கள் பேரையூர் ரோட்டரி கிளப் மூலிமாவும் நம்ம பேசி இதை ஏதாவது பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணெல்லாம் அழுதுச்சு, அவங்க அம்மாலாம் அழுதாங்க. நீங்கள் தயவுசெய்து அழுகாதீங்கம்மா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், நாங்கள் ஏதாவது கண்டிப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள், மனிதர்கள்லாம் இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. நிறைய உதவி பண்ணுறதுக்கு முன்வர்றாங்க. இதை நான் பாராட்டுறேன், அவங்கள கையெடுத்து கும்பிட்றேன். நான் ஒரு போட்ட வீடியோ ஒரு 9ஆம் தேதி போட்ட வீடியோ இப்போ ஒரு வைரலாகி அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா, அப்போ நம்ம பொய் சொல்லலை, உண்மையைத்தான் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொன்னால், நீங்கள் பணம்லாம் எதுவும் போட வேணாம் சார், நீங்கள் நேரில் வாங்க சார், நேரில் நீங்கள் பார்த்து அவங்ககிட்ட நீங்கள் பேசி நீங்களே உங்களோட உதவியை செய்யுங்க. ஏன்னா அவங்க கையெடுத்து கும்பிட்றதும், உங்களை வாழ்த்துறதும் அந்த புண்ணியம் என்னையே சேர வேண்டாம், எனக்கு வேண்டாம். நான் ஒரு உதவி தான், நான் ஒரு படிக்கட்டாக தான் இருக்க போகிறேன். அவங்க நேரடியாக சொன்னாலும் அந்த பொண்ணு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொன்னது அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். அதனால் நீங்கள் நேரில் வாங்கன்னு சொல்லி நேரில் வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு நான் போடுறேன். அவங்க யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறாங்க, நிறைய சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க, நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. தயவுசெய்து இவங்களுக்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னுமே அந்த பொண்ணுக்கெல்லாம் இன்னும் நிறைய உதவிகளாக இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அதாவது விருதுநகர் மாவட்டம் ஒத்தராயர்போட்டம் கட்டைத்தேவன்பட்டின்னு ஒரு வயதான ஒரு பாட்டி தான் அவங்கள பராமரிக்கிறாங்க. அவங்க மூளை வளர்ச்சி இல்லாதவங்க, வாய் பேச முடியாதவங்க. ரொம்ப சங்கடம். நான் மிக விரைவில் அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். வீடு கூட இல்லை, வீடு இருக்குது, பட் ஆனால் 2 கீறி மழை பெஞ்சால் கம்ப்ளீட்டாக உழுவுறது மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் இருக்கிறாங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு மிக விரைவில் நான் எடுத்து போடுறேன். ஏன்னா எனக்கும் வேலைகள் பல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்னால் எங்கிட்ட போக முடியல. எனக்கு சரியான ஆள் அமையல வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கான ஆளை ரெடி பண்ணி நான் கூப்பிட்டு போய் உங்களுக்கு வீடியோ அதை எடுத்து போடுறேன்.
ரொம்ப நன்றி. தேனியிலேருந்து அவ்வளோ கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு அப்புறம் அவங்க அங்கேருந்து ஒரு காரில் ஒரு 6-7 பேர் வந்தாங்க. அதெல்லாம் உண்மைக்கு பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே உண்மையை நிலவரத்தை பார்த்தோன்னே அவங்களே ரொம்ப மனம் இறங்கிட்டாங்க. அவங்களால முடிஞ்ச பண உதவி எல்லாம் செஞ்சாங்க. அரிசி, பருப்பு, இந்த லைட்டு இதெல்லாமே பண்ணாங்க. அவங்கள்ட்ட ஒரு கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறது இன்னொன்று என்னென்னா, உங்களுடைய நண்பர்கள், உங்கள் சர்க்கிளில், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்கள கொஞ்சம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி அந்த பொண்ணுக்கு அந்த அந்த தளம் ஒன்று மட்டும் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப புண்ணியமாக போகும். இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. அதனால் இதை நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கூட நான் கேட்டுக்கிறேன். அதனால் இது ஒன்று மட்டும் கொண்டு செஞ்சு கொடுத்துருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, உங்களால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை நீங்கள் தயவுசெய்து பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைகள் பிறந்த நாள், திருமண நாள், கல்யாண நாள், அப்புறம் வந்து திருமணம் நடக்க போகிறவங்க, இவங்க எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன தொகைகளை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். நாங்கள் அவங்ககிட்ட நேரடியாகவே கொண்டு போய் செலுத்தி அவங்க முன்னாடியே வந்து உங்களுக்கு வாழ்த்து நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். அது எந்த விதமானதும் கிடையாது. நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, சமூக சேவை பண்ணுறதுக்கு ஆர்வமாக உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுக்கும் நிறைய வேலை ஆள் தேவைப்படுதுன்னா, நான் ஒரு மாற்றத்தினால என்னாலலாம் அவங்கள தூக்கி சுத்தம் பண்ண முடியல. அது மெயின். யாராவது ஆர்வமாக இருக்கிறீங்க, இன்னும் எங்களுடைய பகுதியில், விருதுநகரில், இந்த வத்திராயிருப்பு இந்த பகுதியில் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே யாராவது எங்களுக்கு சேவை செய்ய கூட வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 7010664899. நீங்கள் எப்போனாலும் என்னை கூப்பிடலாம். நான் ரெடியாக இருக்கிறேன். அதே மாதிரி யாராவது வில்லிங்காக பண்ணணும் ஆசை இருக்கிறவங்க என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். நான் அவங்க என்னென்ன பண்ணாங்கங்கிறதையும் போடுறேன். அதுக்கு முன்னாடி அந்த 9ஆம் தேதி ஜூலையில் எடுத்த வீடியோ கொஞ்சமும், இதுவும் அவங்க பண்ணது எல்லாத்தையும் போடுறேன். தயவுசெய்து இன்னும் மேலே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த தேனியில் வந்தவங்கள மாதிரி நிறைய நண்பர்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். கடவுள் புண்ணியத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுதான் நான் எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. அதனால் இவங்களுக்கு இந்த தளம் போடுறதுக்கு மட்டும் யாராவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.